எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து மாங்காய் வச்சு தாங்க செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பச்சை மாங்காய் வச்சு நம்ம வந்து ரசம் செய்ய போகிறோம். ஒரு அருமையாக சூப்பரான ரசம் தான் செய்ய போகிறோம். நான் இந்த மாதிரி ஒரு மாங்காயில் வந்து பாதி வந்து தோல் எடுத்துட்டு சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸி ஜாரில் ஒரு 10 பல்லு பூண்டு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், மிளகு சீரகம் வந்து மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதே மிக்சியில் வந்து இந்த மாங்காவை சேர்த்து நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், மாங்காய் வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ ரசம் தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். எண்ணெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சிடுச்சு. 4 வரமிளகா வந்து கிள்ளி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே வந்து நம்ம இடித்து வச்சுக்கிற மிளகு சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மாங்காய் விழுது இது கூடவே சேர்த்து 1 நிமிஷத்துக்கு வந்து வதக்கிக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துட்றேன். 1 நிமிஷத்துக்கு வந்து நல்லா இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து நல்லா மாங்காய் வதங்கட்டும். பாருங்கள், மாங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தண்ணி வந்து புளிப்புக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளியும் நான் 2 தக்காளி சேர்க்க போகிறேன். தக்காளி வந்து கையிலே அப்படி வந்து நல்லா கசக்கி விட்டுக்கலாம். உங்களுக்கு புளிப்புக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு தக்காளி சேர்த்துங்க. மாங்காவே வந்து புளிப்பு மாங்காய் இருந்தால் தக்காளி கூட கம்மியாக சேர்த்துக்கலாம். புளி வந்து சேர்க்க வேணாம் அந்த ரசத்துக்கு. நீங்கள் புளிப்பு பார்த்துட்டு கூட தண்ணி வந்து சேர்த்துக்குங்க. ரசம் வந்து நல்லா கொதிக்கணும். நம்ம வந்து எல்லா ரசம் வைக்கும் போது நுரை வந்தால் மட்டும் ஆஃப் பண்ணிவிடுவோம். இந்த மாங்காய் ரசம் வந்து பச்சை மாங்காய் வச்சு நம்ம ரசம் செய்யறதுனால ரசம் வந்து நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், பச்சை மாங்காய் ரசம் வந்து சூப்பராக நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம இறக்கி வச்சிடலாம். அடுத்தது வந்து கேரளா ஸ்பெஷல் மாங்காய் சம்மந்தி தான் செய்ய போகிறோம். கேரளா ஸ்பெஷல் மாங்காய் தேங்காய் வச்சு ஒரு சம்மந்தி, அது பேர். கொஞ்சமாக வந்து மாங்காய் எடுத்துக்கிட்டேன். ஒரு 3 பீஸ் வந்து தேங்காய், 2 பச்சை மிளகா. இந்த வெங்காயத்துலேயும் வந்து நான் பாதி தான் போடுவேன். சின்ன வெங்காயம் சேர்த்துங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் இல்லாதனால நான் இந்த வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இது 4 சேர்த்து நம்ம மிக்சியில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம பிக் பாஸ்லலாம் பார்த்துருப்போம், சம்மந்தின்னு சொல்லிட்டு ஒரு சட்னி துவையில் செஞ்சு கொடுத்துருப்பாங்க. அதுதான் வந்து கேரளா ஸ்பெஷலாக மாங்காய் வச்சு இப்போ வந்து நிறைய பேர் வந்து மாங்காயில் தான் ரொம்ப செய்கிறாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து நாங்கள் துவையல்னு சொல்லுவோம். பச்சை மாங்காய் வச்சு ஒரு துவையல் செஞ்சுக்கலாம். இப்போ தேங்காய் துவையல் எப்படி அரைக்கிறோமோ அதே மாதிரி தான் இதுவும் துவையல் செஞ்சுக்க போகிறோம். இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே மாங்காவும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், மாங்காய் வச்சு கேரளா ஸ்பெஷல் ஒரு சம்மந்தி செஞ்சிட்டோம். ஆனால் எங்களுக்கு வந்து ரொம்ப கெட்டியாக உருண்டை மாதிரி பண்ணுறாங்க இல்லையா, அது வந்து நம்ம அம்மியில் அரைக்கணும், இல்லை வேறு மிக்சியில் புல்லட் மிக்சியில் போட்டதுனால கொஞ்சம் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி இலக்கமாக சட்னி மாதிரி ஆயிடுச்சுங்க. ஆனால் இது சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், சுட சுட சாதம். நான் வந்து சாப்பாடை வந்து கொஞ்சம் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேங்க. இந்த ரசத்துக்கும் கேரளா ஸ்பெஷல் சம்மந்திக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டுக்காரர் சம்மந்தி மாதிரி அரைக்கலை. நான் வந்து அவருக்கு சொல்லலைங்க, கெட்டியாக அரைக்கணும்னு சொல்லலை. இது மிக்சியில் போட்டு அரைச்சிட்றேன் அப்படின்னு சொன்னார். அதுக்குள்ளே சரி புல்லட் மிக்சியில் போட்டுக்கிறாரு. அதனால் அது அரைப்படலைன்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றிட்டார். அதனால் கொஞ்சம் கெட்டியாக தண்ணியாக கொஞ்சம் இலக்கமாகிடுச்சு. ஆனால் துவல் பக்கத்தில் தான் குறப்பாக தான் இருக்குது. ஆனால் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் அரைச்ச உடனே சாப்பிட்டேன், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த மாங்காவும் தேங்காய் போட்டு செஞ்ச இந்த சம்மந்தி ரொம்ப நல்லாகுது, சூப்பராக இருக்குது. சாதத்தில் பிசைஞ்சு தோசை இட்லி கூட அவ்வளோ நல்லா இருக்குங்க. இது கெட்டியாக இல்லாமல் இந்த மாதிரி துவையல் மாதிரி இருக்கிறதுனால தோசை இட்லிக்கும் சாப்பிட்லாம். டேஸ்ட்டு வந்து அவ்வளோ நல்லாயிருக்கு. நான் கூட பச்சையாக போட்டு அரைக்கிற மாங்காய்லாம் எப்படி இருக்குமோன்னு நினச்சேன். ரொம்ப அருமையாக இருக்குது. இப்போ நம்ம இந்த ரசத்துலேயே சாப்பிட்டு பார்க்கலாங்க. பச்சை மாங்காய் ரசம். இந்த ரசத்துக்கு எனக்கு வந்து சட்னினே வருது. இந்த சம்மந்தியை கொஞ்சம் தொட்டுட்டு சாப்பிடும்போது இப்படி ஆஹா, ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் உங்களுக்காக தான் சூடாக இருந்தால் பரவாயில்ல சாப்பிட்டு காமிக்கலாம் அப்படின்னு. புளிப்பு, உப்பு, எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது.
எல்லாம் இந்த ரசத்தை விட எனக்கு இந்த சம்மந்தி தாங்க பிடிச்சிது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. சம்மந்தி தானே? சம்மந்தி சம்மந்தி சரி, ஏதோ ஒரு சம்மந்தி. ஆனால் டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து காஞ்ச மிளகா வச்சு கூட அரைக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டு நல்லா கெட்டியாக அரைச்சிடுங்க, குறப்பாக அரைக்கணும். அரைச்சிட்டு நீங்கள் சாதத்தில் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்களா, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி பச்சை மாங்காய் வச்சு ஒரு சம்மந்தியும், ஒரு சிரிக்கிறார் எங்கள் வீட்டுக்கார், சம்மந்தி சொல்லிட்டு சம்மந்தியும் அப்புறம் வந்து பச்சை மாங்காய் ரசமும் வச்சு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். சிம்பிளாக ஒரே ஒரு மாங்காய் இருந்தால் போதும், 2 விதமாக டிஷ்ஷு செஞ்சிடலாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.